பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் இந்தியாவுக்கு முதல் பதக்கம். துப்பாக்கி சுடுதலில் மனு பாக்கர் வெண்கலம் வென்றார். பாரிஸ் ஒலிம்பிக்கில் 10 மீட்டர் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இந்தியாவுக்கு முதல் பதக்கம் கிடைத்துள்ளது. இந்திய வீராங்கனை மனு பாக்கர் வெண்கலம் வென்றதன் மூலம் 140 கோடி இந்தியர்களையும் மகிழ்ச்சியடைய செய்துள்ளார். சனிக்கிழமை நடந்த தகுதி சுற்று போட்டியில் மனு பாக்கர் 580 புள்ளிகளுடன் 3வது இடத்தை பிடித்து இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றார். அதன் பின்னர் இறுதி சுற்றில் அவர் மொத்தம் 221.7 என்ற புள்ளிகளை பெற்று 3வது இடம் பிடித்தார். இதன் மூலம் அவருக்கு வெண்கலப் பதக்கம் கிடைத்துள்ளது. இந்த போட்டியில் தென்கொரிய வீராங்கனை ஓயி ஜின் 243.2 என்ற புள்ளிகள் சேர்த்து தங்கமும், மற்றொரு தென்கொரிய வீராங்கனை கிம் எஜி 241.3 என்ற புள்ளிகளை சேர்த்து வெள்ளி பதக்கத்தையும் வென்றுள்ளனர். இந்த நிலையில் மனு பாக்கர் ஒலிம்பிக் பதக்கம் வென்றதும் செய்தியாளர்களிடம் பேசிய அவரது தந்தை ராம் கிஷன் பாக்கர், மனுவை நினைத்து நாடே பெருமிதம் கொள்கிறது. அவர் பங்கு பெற வேண்டிய நிகழ்ச்சிகள் இன்னும் 2 உள்ளன. அவற்றில் அவர் இன்னும் சிறப்பாக செயல்படுவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்றார். மேலும் பேசிய அவர், மனுவுக்கு அரசாங்கம் மற்றும் கூட்டமைப்பிலிருந்து நிறைய ஆதரவு கிடைத்தது. நாட்டு மக்களின் ஆசீர்வாதத்தால் மட்டுமே அவர் இதை அடைந்திருக்கிறார். இது மிகப்பெரிய சாதனை என்றார். பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் இந்தியாவுக்காக முதல் பதக்கத்தை வென்றுள்ள மனு பாக்கருக்கு பிரதமர் மோடி உள்ளிட்ட பல தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். 16 வயதில் 2 தங்கப் பதக்கங்கள் வென்ற மனு பாக்கர் ஹரியானாவில் உள்ள ஜாஜர் மாவட்டத்தின் கோரியா எனும் கிராமத்தில் பிறந்தவர் மனு பாக்கர். இவரது தாய் பள்ளி ஆசிரியை, தந்தை மரைன் இன்ஜினியர். மெக்சிகோவில் நடந்த சர்வதேச துப்பாக்கி சுடுதல் விளையாட்டு கூட்டமைப்பு போட்டியில் 2 தங்கப் பதக்கங்களை வென்றிருந்தார். பெண்களுக்கான 100 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் முதல் தங்கப் பதக்கத்தை வென்றார். பிறகு 2வது தங்கப் பதக்கத்தை 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு பிரிவில் வென்றார் மனு பாக்கர். 16 வயதில் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் ஒரே நாளில் 2 தங்கப்பதக்கம் வென்ற சாதனை படைத்தவர் மனு. இந்த சாதனையை படைத்த இளம் வீராங்கனை என்ற பெருமைக்கு சொந்தக்காரர் மனு ஆவார். தன் மகளுக்காக வேலையை விட்ட தந்தை. பள்ளி பயிலும் போது முதல் முறை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் கலந்து கொண்ட மனு துல்லியமாக குறிவைத்து சுட்டதை கண்டு ஆசிரியர்கள் வியந்தனர் என மனுவின் தந்தை ராம் கிஷன் கூறினார். பிறகு பயிற்சி மேற்கொண்டு பல்வேறு இடங்களில் நடைபெற்ற துப்பாக்கி சுடுதல் போட்டிகளால் பங்கெடுக்க துவங்கினார். ஆனால் மனு உரிமம் பெற துப்பாக்கியுடன் பொது போக்குவரத்தில் பயணம் செய்வது பிரச்சனையாக இருந்து வந்துள்ளது. மேலும் அப்போது அவர் வாகனம் ஓட்டும் உரிமத்தை பெறுவதற்கான வயதை எட்டவில்லை. ஆகவே அவர் போட்டி நடக்கும் இடத்திற்கு தனியாக வாகனம் ஓட்டி செல்ல இயலாது. எனவே மகளின் கனவை நிறைவேற்ற மனுவின் தந்தை ராம்கிஷன் தனது வேலையை விட்டு நின்றுவிட்டார். வேலையை ராஜினாமா செய்த பிறகு மனு பாக்கரை துப்பாக்கி சுடுதல் போட்டி நடக்கும் இடத்திற்கு அழைத்து சென்று வந்துள்ளார் ராம்கிஷன். துப்பாக்கி சுடுதல் போட்டியில் பங்கு பெற நிறைய பணம் செலவாகும். ஒரு பிஸ்டலின் விலை 2 லட்சம் ரூபாய். இதுவரை நாங்கள் மனுவுக்காக 3 துப்பாக்கிகள் வாங்கியுள்ளோம். மனுவின் விளையாட்டுக்காக மட்டும் ஆண்டுக்கு 10 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்தோம் என்று ராம்கிஷன் பாக்கர் தெரிவித்துள்ளார். பிஸ்டல் உரிமம் பெற போராடிய மனு பாக்கர். இந்தியாவுக்காக மெக்சிகோவில் 2 தங்கப்பதக்கம் வென்ற போது மனு பாக்கர் பயன்படுத்திய துப்பாக்கிக்கு உரிமம் பெற 2.5 மாதங்கள் காத்திருந்துள்ளனர். பொதுவாக வீரர்கள் ஒரே வாரத்தில் இதற்கான உரிமம் பெறுவார்கள். அந்த நிகழ்வினை நினைவு கூர்ந்து பேசிய ராம்கிஷன் பாக்கர், 2017ஆம் ஆண்டு மே மாதம் வெளிநாட்டில் இருந்து ஒரு பிஸ்டலை இறக்குமதி செய்ய விண்ணப்பித்திருந்தோம். ஆனால் எங்கள் விண்ணப்பத்தை ஜாஜர் மாவட்ட நிர்வாகம் நிராகரித்துள்ளது என்றார். பின்னர் இந்த செய்தி ஊடகங்களில் வெளியானது. அப்போது உரிமம் பெறுவதற்கான விண்ணப்பத்தில் தற்காப்புக்காக என்று காரணம் குறிப்பிட்டது தெரிய வந்துள்ளது. இதன் பிறகே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இந்த விஷயம் குறித்து விசாரித்து 7 நாட்களில் உரிமம் வழங்கப்பட்டது. மனு பாக்கரின் வகுப்பு தோழர்கள் இவரை ஆல்ரவுண்டர் என அழைத்து வருவார்கள். ஏனெனில் மனு பாக்கர் குத்துச்சண்டை, தடகளம், ஸ்கேட்டிங், கராத்தே, ஜூடோ என பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று அதில் விருதுகளையும் வாங்கி வந்துள்ளார்.